ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் அப்டேட்டு. உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் பிறந்த 76 வயதான பன்ட்வால் ஜெயந்த் பாலிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அமெரிக்க மின் பொறியியலாளர். ஸோ நார்த் கரோலினா யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் என்ன விஷயம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் கார்லேயும் மருத்துவ இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, உலக அளவில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த டிவைஸ்னால் என்னென்ன மாதிரி வேர்ல்டில் நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்பன் எமிஷன், அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுது, வெளியேற்றத்தை வந்து குறைக்குது. செகண்ட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலிங். மூணாவது வந்து பெட்ரோல் கன்சம்ஷன், அந்த பெட்ரோல் அதிகமாக தேவை இருக்குல்ல அதை குறைக்கிறதும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷன், இதெல்லாம் முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய தேவைகள், அந்த தேவைகளை குறைக்குது. நமக்கு ஒரு விஷயம் தெரியும் சரிங்களா, எனர்ஜி சேவிங் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ப்ராஃபிட். ஆமாம், எனர்ஜி ப்ரொடக்ஷன் கூட சொல்லலாம் சரிங்களா. எவ்வளோ ஒரு எனர்ஜியை நம்ம வந்து குறைக்கிறோமோ, அது வீட்டில் இருந்து எல்லா விஷயத்தில் நம்ம குறைக்கும் பொழுது அதை வேறு ஒரு இடத்துல அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன். ஸோ அது மிகப்பெரிய விஷயம். அது இல்லாமல் இன்றைக்கி உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய குளோபல் வார்மிங். ஸோ அந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸ் இந்த கார்பன் எமிஷன்லாம் இருக்குது, நமக்கு படிச்சிருக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் கூட இதுக்கு மறைமுகமாக குறைக்கிறதுனால இந்த ஃபின்லாண்ட் டெக்னாலஜி அகாடமி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எல்லா நாடுமே ஒரு கௌரவிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ ஒரு அருமையான விஷயம். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம உலகத்தை வந்து என்னென்ன மாதிரி நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பாராட்டணும். நம்ம யார் வேணாலும் பாராட்டலாங்க. அது ஒரு தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு. ஸோ நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன்.